என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளின் ஐக்கியம் என்பது எவ்வளவு முக்கியம் தெரியுமா? சபை கூடி வருதல் நம் வாழ்க்கையில் மிக முக்கியமானது என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அப்போஸ்தலர் நடபடிக்கையின் புத்தகத்தில் 2வது அதிகாரத்தில் 42வது வசனத்தில் ஆதி திருச்சபையில் தேவ ஜனங்களின் ஐக்கியம் எப்படியாய் காணப்பட்டது என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். பாருங்கள், ஆதி திருச்சபையில் தேவ ஜனங்களின் ஐக்கியம் எப்படிப்பட்டதாய் காணப்பட்டது? அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் ஜெபத்திலும் அப்பம் பிட்குதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் சபை கூடி வருதலுக்கு அவர்கள் எவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுத்தார்கள் பாருங்கள். கூடி வந்து கர்த்தரை ஆராதித்தார்கள், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டார்கள், கர்த்தருடைய வார்த்தையிலே பலப்பட்டார்கள், அவருடைய அன்பிலே வளர்ந்து வர ஆரம்பித்தார்கள், வார்த்தையிலே ஊன்ற கட்டப்பட ஆரம்பித்தார்கள். ஆனால் இன்றைக்கு சபைகளின் நிலையை சற்று நிதானித்து பாருங்கள். தேவ ஜனங்கள் சபை கூடி வருதலுக்கு வருகிற காரியத்தை சற்று நிதானித்து பாருங்கள். ஒரு சில பேர் மாத்திரம்தான் சரியான நேரத்துக்கு கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவார்கள். ஆனால் பெரும்பான்மையானவர்கள் சரியான நேரத்துக்கு போவதில்லை. காலம் கடந்து போவார்கள். 8 மணிக்கு ஆராதனைனா 8 மணிக்கு தான் வீட்டை விட்டு புறப்பட்டு போவாங்க. அருமையான மகனே, அருமையான மகளே, ஒரு ட்ரெயின் பிடிக்க போகணுன்னா அல்லது ஒரு பஸ் ஏற போகணுன்னா அப்படி தான் நீ போவாயா? 8 மணிக்கு ட்ரெயின்னா 7:30 மணிக்கெல்லாம் நீ அந்த இடத்தில் போய் ஆயத்தமாக இருக்கிறாய் அல்லவா? ஆனால் ஏன் கர்த்தருடைய சமூகத்தை மாத்திரம் அசட்டை செய்கிறாய்? ஆண்டவருடைய சமூகத்திற்கு, கர்த்தருடைய பிள்ளைகளின் ஐக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பியுங்கள். சபை கூடி வருதலை விட்டுவிடாதிருங்கள். ஆதி திருச்சபை அவ்வளவாய் வளர்ந்து பெருகினதற்கு காரணம் இதுவும் மிக முக்கியமான ஒரு காரணமாய் காணப்படுகிறது. பாருங்கள், தேவ பிள்ளைகளின் ஐக்கியம் நம்மை உயிர்ப்பிக்க ஆரம்பிக்கும். கர்த்தருக்குள் நம்மை பலனடைய செய்ய ஆரம்பிக்கும். பாருங்கள், சபை கூடி வருதலை எந்த காரணத்தை கொண்டு விட்டுவிடாதிருங்கள். ஃபங்க்ஷனுக்கு போனேன், என் சொந்தக்காரங்களுக்கு இன்றைக்கி ஒரு திருமண விழா, இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சின்னு சொல்லி சாக்கு போக்குகள் சொல்லாதிருங்கள். பப்ளிக் எக்ஸாம் இருந்தால் அவங்க பிள்ளைங்களை அந்த காரியத்துக்கு நீங்கள் அனுப்புவீங்களா? அல்லது ஏதோ ஒரு தேர்வு நடைபெறுகிறது என்று சொன்னால் அதையெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு அந்த தேர்வுக்கு தானே நீங்கள் போவீங்க. அப்போ உலக காரியத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் தருகிறீர்கள் அல்லவா? கர்த்தருடைய காரியத்துக்கு எவ்வளோ அதிகமாய் முக்கியத்துவம் தர வேண்டும். அருமையான மகனே, அருமையான மகளே, சபை கூடி வருதலிலே சரியான நேரத்துக்கு கடந்து போங்கள். முழு இருதயத்தோடு கூட கர்த்தரை ஆராதியுங்கள். கர்த்தருடைய வார்த்தையிலே வளர்ந்து வாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.